சார் இந்த அதிமுக விஜய் கூட ஒரு ஸ்டேஜ் ஏறி அந்த அம்பேத்கர் புத்தகம் வெளியிட விழா நடத்த போகுதுன்னு சொன்னது திருமாவளவன் நான் ஏறல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் ஏதாவது நிர்பந்தத்தில் அது மாதிரி சொல்றாருங்களா? இல்லை, அவரை தான் நீங்கள் கேட்கணும். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா? நான் புரியுதுங்களா? எங்களுக்கு என்ன அவங்க ஒன்றா போனான்னா தனியாக போனான்னா எப்படி போனான்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இயக்கம் இல்லையா? எங்கள் இயக்கம் தான் 2026 ஆட்சி பிடிக்கும். அதில் எந்த மாறுபட கருத்து இல்லை சார். அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து ஒரு கூட்டணிக்கு வரவங்கலாம் 100 கோடி கேட்குறாங்க, அதிக சீட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் மறுப்பு தெரிவிச்சிட்டார் தம்பி. அது கேட்கலையா? இப்போ தமிழகத்தில் நடைபெற்ற அதிமுக கலாய்வு கூட்டத்தில் அதிமுக இடையே வாக்குவாதம் கைகலப்பு கும்பகோணத்தில் நெல்லையில் ஏற்பட்டது. இப்போ அதிமுக இடையே இதனால புகச்சல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிர்வாகிகளுடைய புகச்சல் இருக்கா? ஆரோக்கியமாக இருக்குது கட்சி அப்படின்னு சொல்லி எப்படி சார்? ஆமாங்க. ஏங்க சுப்பிரமணிய சாமி கட்சி அங்கே இது 4 பேர் இருக்கிற கட்சி. அது ஒரு மிகப்பெரிய கட்சி. ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன சின்ன கருத்து இருக்கும், கருத்து மாறுபாடு இருக்கும். அது அந்த கூட்டத்தோடு சரி, வெளியில் வந்த பிறகு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அதனால் ஆரோக்கியமாக விவாதிச்சிருக்காங்க. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு. சார், இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து சிலர் வந்து படிப்படியாக விலகி விஜய் கட்சி சேர்றாங்க. இந்த உங்களுடைய இந்த ஸ்டாண்டர்ட் என்னவா இருக்கும்? அந்த கட்சியிலேருந்து போகிறவங்க எங்கள் கட்சியிலேருந்து யாரும் போக மாட்டாங்க. காலை வேலை ரெட்டலைக்கு போட்டவன் அவன் ரெட்டலைக்கு தான் போடுவான். எந்த நிலையில் மாற்றி குத்தவே மாட்டான். அதனால் அது 53 வருஷம் ஆச்சு. அதனால் 53 வருஷம் 100 வருஷம்லாம் சரி, ரெட்டலைக்கு போட்ட கைகள் என்றைக்குமே ரெட்டலை தான். அது வேறு எங்கேயும் போகாது, வேறு எந்த கட்சிக்கும் போக மாட்டான். அவங்க ஏலேருந்து பிக்கு போனாங்களா, பிலேருந்து ஏக்கு போனாங்கன்னா எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது சார். அதாவது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் 40 அதாவது பேராசிரியர் உட்பட 40 பேர் நியமனம் செய்ததில் முறைகேடு இருக்கிறதாக ஆளுநர் விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க. இந்த விசாரணை கமிஷன் ஆளுநர் அமைச்சதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த பாஸ்கர் என்ற சார் இப்போ இருக்கிற திருவள்ளுவர் கூட பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இல்லைப்பா, அதாவது எதுனாலும் தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து விசாரணை கமிஷன் அமைக்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஏன்னா தவறுகள் பொறுத்தவரை தண்டிக்கப்படணும். ஏன்னா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் என்ன உண்மையிலேயே வந்து நடந்ததுன்னு தெரிய வைக்க நாட்டுக்கு. அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார், அவர் கொள்கை உண்டு, அவர் லட்சியம் உண்டு. அதனால் போய் நான் வேற என்ன பார்க்க முடியும்? இதுதான் சொல்ல முடியும். எப்படி எதிர்பார்க்குறீங்க? 1 கோடி பேர் வந்து குறிப்பிட்ட காலத்தில் சேர்ந்துருக்காங்க விஜய் கட்சியில். அவங்க கட்சியில் அவங்க அவங்க கட்சிக்கு வந்து அவங்க சில பேர் மாற்று கட்சியிலேருந்து போவாங்க. எங்கள் கட்சியிலேருந்து போனாங்களா? எங்கள் கட்சியிலேருந்து யாரும் போக மாட்டாங்க. எங்கள் கட்சியில் இருக்கவங்க எங்கள் கட்சியில் தான் இருப்பாங்க. எங்கள் கட்சியை நோக்கி தான் இளைஞர்கள் இன்னும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இன்னும் 1 வருஷத்தில் இருக்குது. ஓகே.